Hey guys, good morning. Welcome back to the channel. My name is Gautam. நான் இப்போது கொச்சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போது கோவாவில் இருக்கேங்க. ஸோ கோவா, இதுதான் கோவா. நான் செமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தேன். பெருசாக எதுவுமே இல்லைங்க. எல்லாம் ஹிந்திக்கார பசங்களாக இருக்காங்க. ஓகே, பீச் சைட்னாச்சும் போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோடய ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோக்கல் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எப்படி இருக்குன்னு தெரில பிளேசஸ்லாம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. ஸோ போய் பார்ப்போம். என்னோடய ஹாஸ்டல் போகிற வழி ஃபுல்லாக ஒரே காடும் மேடுமாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஃபேமஸான ஹாஸ்டல்னு கேள்விப்பட்டேன். நான் தங்க போகிற ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து லோக்கல் பிளேசஸ்லாம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவா போனீங்கன்னா பைக் ரெண்டல் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் தங்குற ஹோட்டலில், ஷாப்பில், ரெஸ்டாரண்ட்டில் எல்லா இடத்துலையுமே பைக் ரெண்டல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே போட்டிங்லாம் இருக்குது, நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ரெண்டல் பைக்கு. பர் டேக்கு 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இது ஆஃப் சீசன்னால் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் நவம்பர் டிசம்பர்லலாம் வந்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. வாங்க போவோம். இதுக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்மளே தான் போட்டுக்கணும். ஆதார் கார்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம ரிட்டன் பைக்கு கொடுக்கும்போது அவங்க ரிட்டன் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நான் கோவாவில் ஒரு ஃபோர்ட் இருக்குது, அதை பார்த்து முடிச்சுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் வந்து அஞ்சுனா அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ கோவா போயிட்டு லோக்கல் பஸ்லேயே ட்ராவல் பண்ணி நம்ம ட்ராவலை சீப்பஸ்ட்டாக முடிக்கலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டம். லோக்கல் பஸ் வந்து ரேராக தான் கிடைக்கும். பைக்கை ரெண்ட்டுக்கு எடுத்தால் மட்டும்தான் எல்லா இடத்தையும் ஈஸியாக வந்து சுற்றி பார்க்க முடியும். இப்போ வந்து நான் கோவாவில் வாகட்டூர் அப்படின்ற ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி கோவா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இந்த கோவா படத்துலலாம் பார்த்து நிறையா தமிழ் படத்தில் ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் பெருசாக எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கலாம். ஆனால் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ எனக்கு பர்சனலாக கோவா வந்து அவ்வளோக்கு பிடிக்கல. நான் சொன்ன பீச்சுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். சில பிளேஸ்லாம் நல்லாயிருக்கு, சில பிளேஸ்லாம் நம்ம இந்தியன்ஸு எல்லாத்தையுமே ஒரு
மாதிரி பண்ணிட்டானுங்க. பிளாஸ்டிக்ஸு, ட்ரிங்க்ஸ்லாம், அந்த பாட்டில்லாம் தூக்கி போட்டு, அப்புறம் இந்த பான் ப்ராக் வேறு போட்டு போட்டு அங்கங்கே துப்பி வச்சிட்றானுங்க. எல்லா பிளேஸையும் ஒரு மாதிரி பண்ணி வச்சிட்றானுங்க. ஆக்சுவலி கோவாவில் வந்து ஒரு 4-5 பீச் வந்து ஃபேமஸான பீச் இருக்குது. வாகட்டூர், அஞ்சுனா, அப்புறம் பார்த்திங்கன்னா பாஹா பீச், அப்புறம் கேலகட். ஸோ இந்த கேலகட் பீச்சும் பாஹா பீச்சும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறையா பேர் வருவாங்க. நேற்று நான் போயிருந்தேங்க, சரியான கூட்டம். ஐயோயோயோ. நான் வந்த டைம் மேலே வந்தேன். ஸோ மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் அவ்வளோக்கு நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே ஹிந்திக்கார பையாஸ் தான் இருக்காங்க. இந்த பீச் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாகட்டூர் பீச். இங்கே இருக்க பாறைங்கள்லாம் பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம மேலே போவோம், டாப்புக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு வேல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வாகட்டூர் பீச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சம்திங் ஓவில் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே லைனாக ஒரு பீச்சாக நேம் வச்சுருக்காங்க. எல்லா வீடியோலையும் ஏன்டா பீச்சாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் கோஸ்டல் ஏரியா வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது. சென்னை, இச்சாவரம், அப்புறம் பாண்டிச்சேரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, வர்க்காலா, ஆலப்பி, கொச்சி, இப்போ வந்து ஃபைனலாக கோவா. ஸோ இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பீச் காமிக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு பிளேஸ்க்குலாம் நான் போக போகிறேன். நார்த்து சைடு வந்து போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல வீடியோ வரும். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அலையெல்லாம் ரொம்ப பெருசாக வந்துட்டுருக்கு. நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே விழுந்துச்சு, அவ்வளோதான், காலி. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஹாஸ்டலுக்கு நான் வந்து போகணும். ஸோ கோவா வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய்.